வணக்கம், நான் உங்கள் நிசாந்தன் சார். நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்க வினாத்தால் வடமராட்சி வலய கல்வி அலுவலகத்தினால் தரம் 10 மாணவர்களுக்காக 2020ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட 2ஆம் தவணை பரீட்சையின் பகுதி 2இல் உள்ள முதலாம் கேள்வி ஏற்கனவே சென்ற வீடியோவில் பார்த்துருந்தோம். பகுதி 2இல் உள்ள 2ஆம் மற்றும் 3ஆம் வினாக்களை கொஞ்சம் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம். 2ஆம் கேள்வியாக வரைவும் 3ஆம் கேள்வியாக ஒருங்கமை சமன்பாடும் அமைந்திருக்கும். இந்த 2 கேள்வி வீடியோவை பார்த்து நீங்கள் திருத்தி கொண்டு இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னுக்கு அதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்க்க விரும்பினா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. லிங்கை பயன்படுத்தி வினாத்தாளை தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். இல்லைன்னா எங்களுடைய வைவர் வாட்ஸ்அப் குழுக்களில் இணைந்து கொள்ளலாம். அதற்கான லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எவ்வாறு வினாத்தாளை தரவிறக்கம் செய்ய வேண்டும் அப்படின்ற வீடியோ கூட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதை பார்த்து கூட லிங்குகளை பயன்படுத்தி இந்த டிஸ்கிரிப்ஷனில் போடுற லிங்கை பயன்படுத்தி வினாத்தாள்களை எவ்வாறு தரவிறக்கம் செய்யலாம் அப்படின்றத கூட நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். வாங்கோ வீடியோக்குள்ளே போகும். எக்ஸ் வர்க்கம் சயம் உண்டு எனும் சார்பின் வரைவை வரைவதற்கு பெறப்பட்ட எக்ஸ் y பெருமானங்களை கொண்ட ஒரு பூரணமற்ற அட்டவணை கீழே தரப்பட்டுள்ளது. ஒரு அட்டவணை இருக்குது, அதில் 2 இடைவெளி இருக்குது. அதனால தான் அதுக்கு பேர் பூரணமற்ற அட்டவணை. இங்கே 2 இடைவெளி, இந்த இடமும் தெரியாது, இந்த இடமும் காணும். சமச்சீர் தன்மையை வச்சு வழக்கமாக நாங்கள் போட்டிருந்தாங்க. ஆனால் இங்கே சமச்சீர் தன்மையை வச்சு போட இயலாது. அந்த இடைவெளியை நிரப்பட்டுமா, வரவை கீறட்டுமா, சார்பு மறையாகும் போது எக்ஸின் பெருமான வீச்சு எழுதட்டுமா, ஒரு சமன்பாடு மூலங்களை காண்க. அடுத்தது வரைவானது எக்ஸ் வையச்சின் நேர்த்திசையில் 2 இலக்குகள் நகரமாயின் புதிய சமன்பாட்டை காண்க. இது உயிர்த்தறிதல் கேள்வி. கேள்வியை கட்டமிட்டு காட்டுகிறேன். இது கேள்வியா வினா? சரி, 2வது கேள்வி வினா இலக்கத்தில் நீங்கள் அப்படித்தானே போயிட்டு ஒரு எக்ஸாம் ஆன்சர் சீட்டில் போயிட்டு வினா இலக்கம் 2, வினா இலக்கம் 2ல் ரோமன் இலக்கம் 1 இந்த அட்டவணையை நிரப்பணும். இங்கே அட்டவணையை எழுதி கொண்டிருக்க நேரம் இருக்காது. அப்போ என்ன செய்யணும்னா, எக்ஸ் ஆனது மறை 3ஆக இருக்கும்போது, எக்ஸ் மறை 3 ஆகும்போது வையின் பெருமானம் அப்படின்னு எழுதணும். இல்லையென்றா அட்டவணையை பிரதி செஞ்சு அந்த இடைவெளி இந்த அட்டவணையை நிரப்புகன்னு தான் கேட்டிருக்கு. சில நேரம் நீங்கள் கேள்வியை பார்த்தீங்கன்னா, ஃபைனல் பேப்பர் கேள்வியில் பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸின் இன்ன பெருமானத்துக்கு வையின் பெருமானத்தை காண்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அப்படி கேட்குறீங்க, இங்கே கேட்டது அட்டவணையை நிரப்புக அப்படின்னு தான் கேட்டது. அப்போ அட்டவணையை நீங்கள் பிரதி செய்கிறது தான் பொருத்தமாக இருக்கும். சரி, இந்த இடத்துல இருக்கிற ஆளை எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த இடத்துக்குரிய பெருமானத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒன்றுமில்லை, இங்கே கட்டாயம் பிரதிகிட்டே ஆகணும். சார்பந்த சமன்பாடு எடுப்போம். சார்பந்த சமன்பாடு y சமன் எக்ஸ் வர்க்கம் சயம் 3. இந்த சமன்பாட்டில் எக்ஸுக்கு பதிலாக சயம் 3 பிரதிடுவோம்டா. சயம் 3 பிராக்கெட்டுக்குள்ள தானே மறை என்ன பிரயோகம், முழுவதின் வர்க்கம் கீழ் சயம் 3. சயம் 3 முழுவதின் வர்க்கம் 6, சாரி 9. சயம் 3 தர சயம் 3 9, விடதான் 6, கழிச்சா விட 6. ஆகவே இந்த இடத்துல விட 6, இந்த விட 6 என்ற நாடி இந்த விடையும் 6 தான். நீங்கள் யோசிக்க தேவையில்லை. 10ஆம் ஆண்டுக்காரர் நீங்கள் பிரதிவிட்டு பார்த்தாலும் சயம் 3 வர்க்கமும் 9 தான், நேர் 3 வர்க்கமும் 9 தான். நான் திரும்ப 2க்கும் செஞ்சு காட்டையில் நீங்கள் செஞ்சாலும் சரி செய்யாட்டியும் சரி இடைவெளி நிரப்புறதுக்கு ஒவ்வொரு புள்ளிப்படி கிடைக்கும். ஒரு புள்ளி தான் கிடைக்கும். இதுக்கு ஒரு புள்ளி தான், 2க்குமே சேர்த்து ஒரு புள்ளி தான். ரைட், இப்போ நாங்கள் ரோமன் இலக்கம் 2க்கு போவோம். 2ஆம் கேள்வி, எக்ஸ் y அச்சுக்களின் வழியே 10 சிறுபிரிவுகளை ஒரு அலகாக கொண்டு சார்பின் வரைவை வரைக. சார்பின் வரைவை இங்கே கீரையிலாது, வரைவுத்தாளில் தான் கீரையிலும். உங்களுக்கு ஒரு வரைவுத்தாள் தரப்படும், சரிதானே? தரப்பட்ட வரைவுத்தாளில் செய்ய போறீங்க. அப்போ இங்கே ரோமன் இலக்கம் 2 போடவே தேவையில்லை. வரைவுத்தாளில் நாங்கள் திருத்துற சிறாக்கள் தேடி திருத்துவியம் என்றாலும் இதில் வேணுமென்றா வரைவுத்தாளில் செய்யப்பட்டுள்ளது, இல்லை என்றால் செய்யப்பட்டுள்ளது, இல்லை என்றால் ஒரு சின்ன ஸ்டிக் நாங்கள் செஞ்சிட்டோம் அப்படின்றதை போட்டுக்கொள்வாங்க. அப்படி கட்டாயம் எதுவுமே இல்லை பிள்ளைகள், அது தேடுப்படும், நீங்கள் யோசிக்க தேவையில்லை. சரி, இப்போ எங்கட அச்சுக்களை தெரிஞ்செடுக்கணும். என்ன அச்சுக்கள் சரியாக தெரிஞ்செடுத்தா தான் இந்த வரைவு சரியாக கீற முடியும், இல்லைன்னா கஷ்டம். அப்போ அச்சுக்களை தெரிஞ்செடுக்கிறதுக்குள்ள நாங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். எக்ஸ் அச்சு இங்கால 3 பேர், அங்கால 3 பேர். அப்போ y அச்சை நாங்கள் நடுவாக சென்டராகவே கீறலாம், ஒரு சிக்கலும் இல்லை. ஏன்னா y அச்சு இருக்கிறதால y அச்சு தான் எக்ஸ் அச்சை பிரிக்க போகுது. அப்போ இங்கால 3 பேருக்கு இடம் இருக்குது, இங்கால 3 பேருக்கு இடம் இருக்குது. சரி, y அச்சை நாங்கள் கீறணும்னா மேலே
வையச்சு இந்த ஆள்கூறுகளை பார்க்கணும். வையச்சு இந்த ஆள்கூறு பெரியாக்கள் 6என்றது பெருசு, மிக குறைஞ்சது 3. அப்போ மறை திசையில 3 பேருக்கும் நேர் திசையில 6 பேருக்கும் இடம் வேணும். 2 பெட்டி படி என்றைக்கு 6 பேருக்கு 12 இடம் கிடக்கு, தாராளமாக கிடக்கு. ஏன்னா அவங்களே சொல்லிக்கலாம் 10 சிறு பிரிவுகள்ன்றது 2 பெரிய பெட்டியா இருக்கு. இங்க நல்லா சின்னனா பிரிச்சது இது இல்லை. உங்களோட வரைவு சாதாரண வரைவுத்தாள் எடுத்தீங்கன்னா ஒரு பெரிய பெட்டி 5 சிறு பிரிவுகளால பிரிச்சிருக்கு. சரி, ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கணும், கேட்காம அமைதியா இருக்கிறீங்கள. நீங்க சந்தேகம் இல்லைன்ற அடிப்படையில் தான் போய் கொண்டிருக்கேன். மேலே ஒரு 6 பேருக்கு இடம் விட்டு எங்களோட எக்ஸ் அச்சை கொஞ்சம் கீழே பேர் போடணும். பென்சிலால முழுக்க பென்சில் பாவீங்க. இங்க வரைவுத்தாளுக்குள்ள பேனை வரவே வேண்டாம். எக்ஸ் அச்சு y அச்சு 2 பேரும் சந்திக்கிற புள்ளி உற்பத்தி 0, 2 பேருக்கும் 0. அதனால தான் நான் ஒரு இடைக்குள்ள போட்டேன். 2 பெட்டிக்கு ஒரு அளவு 1 2 3 4 தேவையில்லை, 2 எழுதுறோம். மறை 1 மறை 2 மறை 3 மறை 4. அதே மாதிரி வையச்சு இந்த கீழ்ப்பகுதி மறை 1 மறை 2. இதில் தான் சில பேர் சிக்கல் விடுவாங்க, 2 பெட்டி எடுக்காம 3 பெட்டி எடுக்க பார்ப்பாங்க. ஏன்னா இதில் 0 இருக்கனாடி கொஞ்சம் கீழே இறங்கி எழுத பார்ப்பாங்க. அப்படி இல்லை, கவனம் வேணுமா. மறை 3 மறை 4 மறை 3 காணும் 1 2 3 நேர் வையச்சில் மேலே நேர் 4 5 6 7 தேவையில்லை, போட்டுக்கொள்ள. சரி, இப்போ நாங்கள் ஆள்கூறுகளை குறிக்கணும். அதுக்கு நான் வேற கலர் பாவிக்கிறேன், நீங்க பென்சில் தான் பாவிக்கணும். சயமூண்டாக எக்ஸ் வந்து சயமூண்டாக இருக்க, y வந்து 6. சயமூண்டும் 6 சந்திக்கிற இடம் இங்க 2 ஒரு ஆள்கூறு. புள்ளடி இடலாம், புள்ளி போட்டு வட்டமிடலாம், ரெண்டுமே சரி. புள்ளடி இடலாம், புள்ளி போட்டு வட்டமிடலாம். சய 2 இருக்கும்போது 1, சய 1 இருக்கும்போது சய 2, 0 இருக்கும்போது மறை 3, 1 இருக்கும்போது திரும்ப மறை 2, 2 இருக்கும்போது 1, 3 இருக்கும்போது 6. இப்போ 7 ஆள்கூறுகள் தெரியும். இப்போ 7 ஆள்கூறு தான் தெரியும். வரைவை வரைஞ்சா நிறைய தெரியும். வரைவில் இருக்க ஒவ்வொரு புள்ளியும் ஆள்கூறு தான். ஒவ்வொரு புள்ளியும் எக்ஸுக்கான வையின் பெருமானத்தை தரும். வரைவை கீற போகிறோம். வரைவை கீறதுக்கு எங்களோட பரவலை முறியாம வரணும்டா. அதுக்கு சின்ன ஒரு ஐடியா, இந்த சின்னனா அந்த கீழே இருக்கிற அந்த கோடு கீழ்ப்பகுதியை பார்த்தீங்கன்னா கிடையா இருக்கும். ஒரு ஈக்கு வளைச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் மெல்லமா ஒரு சின்ன கிடைக்கோடு, சின்னனா மெல்ல சின்ன கிடைக்கோடுண்டா போட்டு அதை டெவலப் பண்ணீங்கன்னா அது ஒரு நாளும் உங்களுக்கு அந்த கரைச்சல் கொடுக்காம வரும், முறியாம வரும். நான் இதில் நிறைய இன்டர்நெட்ல நிறைய இது இருக்கு. சரி, நீங்கள் உங்களை டிசபிள் பண்ணிக்கியா. சரி, இன்டர்நெட்ல நிறைய இருக்கு. என்றாலும் நான் உங்களுக்கு கீறி காட்டுறதுக்கான காரணம் நீங்களும் கீற வேண்டும் அப்படின்றதுக்காக. உங்களுக்கு நல்ல வசதி, கொப்பியை திருப்பி தேவையான வளத்துக்கு மாற்றி உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கலாம். அடிமட்டம் பயன்படுத்தலாமோ? பயன்படுத்த அனுமதி கிடையாது. பயன்படுத்த இயலாம். எனக்கு சின்னனா ஒரு வளைவுதன்மை காணப்படுது, அதை ஒத்துக்கொள்றேன். நீங்க வளையாம கீற பாருங்க. நாங்க வரைவு கீறிட்டோம். வழக்கமாகவே வரைவு கீறதுக்கு எங்களுக்கு 3 புள்ளி கிடைக்கும். முதலாம் கேள்விக்கு ஒரு புள்ளி, அந்த 6 கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு புள்ளி. வரைவை கீறதுக்கு வடிவா சொல்றேன் பாருங்க. அச்சுக்களை சரியா தேர்வு செய்து அச்சுக்கள் பேரிட்டு பிரிப்பு எல்லாம் சரியா இருந்தா ஒரு புள்ளி. சரியா? இந்த 7 புள்ளியில 5 புள்ளி, 5 ஆள்கூறு சரியா போட்டிருந்தா ஒரு புள்ளி. ரைட், ஓரளவுக்கு மார்க்ஸ் போட்டுக்கொள்ளுங்க. ஓரளவுக்கு இந்த வரைவி ஒப்பமானதா இருந்தா போதும், கடுமையா பார்க்க தேவையில்லை. ஓரளவுக்கு ஒப்பமானதா, முறியாமல் ஒப்பமான வளை கீறி இருந்தா ஒரு புள்ளி. உங்களுக்கு மொத்தம் வரைவுத்தாளுக்குள்ள 3 புள்ளி, அட்டவணையை நிரப்புறதுக்கு ஒரு புள்ளி. நீங்க ஃபைனல் பேப்பர்ல ஓரளவுக்கு சமச்சீர் தன்மையை பார்த்து போடக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி போடுறதுக்கு ஒரு புள்ளி, மொத்தம் 4 புள்ளி கடும் ஈஸியா பெற்று கொண்டுட்டோம்.
இப்போ நாங்க இனி அங்கால இருக்கிற கேள்வி இந்த வரைவை பயன்படுத்தி 2 கேள்வி உயிர்த்தறிதல் கேள்வி 1 கேள்வி மொத்தம் 3 கேள்வி என்ன செஞ்சிருவோம் ரோமன் இலக்கம் 3 சார்பு மறையாகும் எக்ஸின் பெருமான வீச்சு சார்பு மறையாகும் எக்ஸின் பெருமான வீச்சு அப்ப சார்பு என்றது வையடா வை நேர் மறை அப்படி என்று 2 பகுதி இருக்கு வை என்றது அச்சு வையச்சுன்றது இங்க இந்த வையச்சு இந்த நேர்பகுதி இது மறைப்பகுதி இது சார்பு என்றது வரைவு இந்த நாங்க வரைஞ்ச வரைவை தான் நாங்க கதைப்போம் சார்புன்றது வை தான் வையும் எக்ஸும் சம்பந்தப்பட்டு வரைஞ்ச வரைவுல நேர்பகுதி எது என்றா இதுல இருக்கிற பகுதி இந்த நான் காட்டுற பகுதி வந்து நேராக இருக்கு இதோட முடியலடா உண்மையா இதுக்கு தாண்டி போகுது என்ன எங்களால அதை துல்லியமா கண்டுபிடிக்க முடியல என்ன அங்கால ஆள்கூற சொல்லாதனாடி நாங்கள் அங்கால போகக்கூடாது ஆகவே நேர்பகுதி மேலே இருக்கு இதுவும் நேர்பகுதி தான் வரைவுன்றது வையின் நேர்பகுதி நாங்கள் அதுல இருக்கிற ஒவ்வொரு ஆள்கூறுலையும் வை நேர் எக்ஸ் அதை பற்றி தேவையில்லை எக்ஸ் என்னவா இருந்தாலும் எனக்கு என்ன எக்ஸ் தான் தீர்மானிக்க போறவர் அவரைத்தான் நாங்கள் கண்டுபிடிக்க போறோம் மறையாக இருக்கின்றது அப்படின்றது இந்த பகுதி இந்த அளவுமே மறை இதைத்தான் கேட்டது சார்பு மறையாக இருக்கும் எக்ஸின் பெருமான வீச்சு இந்த வைய இங்க வச்சிருக்கிற எக்ஸ் இந்த டைம்ல எந்த டைம்ல வை இங்க இருக்கு அப்படின்னா வரைவுல நீங்க பார்க்கலாம் இதை நினைக்கிறேன் 2 தசம் சாரி மறை 1 தசம் 8 இல்லைன்னா 9 என்ன வருது நீங்க வரைவு சரியாக்குறனா கிளாராகும் நான் ஒரு மறை 1 தசம் 8 ஓகே மறை 1 தசம் 8க்கும் நேர் 1 தசம் 8க்கும் இடையில இந்த வரைவு வை எக்ஸ் இருக்கிற போது வை மறைக்குள்ள இருக்கு கொஞ்சம் விளங்குள்ள கஷ்டமா இருக்கா இல்லையே அப்ப சார்பு எழுதுறது பாருங்க மறை 1 தசம் 8க்கும் ஈஸியா எழுதுறேன் மறை 1 தசம் 8க்கும் நேர் 1 தசம் 8க்கும் நேர் 2 போடணும்னு அவசியம் இல்லை இடைக்குள்ள எக்ஸ் இருக்கும் போது சார்பு மறையாக காணப்படுது சரி முடிஞ்சுதா இல்ல சமநிலை குறியீடு முன்னுக்கு நோக்கி அம்புக்குறி அதாவது முன்னுக்கு இருக்கிறாள் சின்ன பின்னுக்கு இருக்கிறாள் பெருசு எக்ஸை விட சரி எக்ஸ் வந்து அந்த கேப்புக்குள்ளே இருக்கும் இதுல 2 கேள்வி கட்டாயம் கேட்டுதான் போகணும் சமன் வருமா மறை 1 தசம் 8க்கு எக்ஸ் சமனா இருக்கிற அந்த டைம்ல 0 ஒரு மறை எண் இல்லை அதனாடி வராது இங்கேயும் சமன் வராது அதே ரீசன் 0 வராது அப்ப சார் சமநிலை இதுதான் இவ்வளவுதான் நேர கொடுக்க வேண்டிய 2 மார்க்ஸ் அப்படியே அள்ளி எடுப்பீங்க ஒரு சிக்கலும் இல்லை உங்களுக்கு 2 மார்க்ஸ் வரும் சார்பு மறையாக இருக்கும் எக்ஸின் பெருமான வீச்சு காண்றதுக்கு உங்களுக்கு 2 புள்ளி இதுல உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஃபிளெக்சிபிள் +- 1 வரும்னு நினைக்கிறேன் இது எனக்கு சரியான விட தெரியல என்றாலும் வேற நீங்க கீற விட ஒருவேளை சார் மறை 1 தசம் 7 போட்டிருக்கேன் இங்க மறை 1 தசம் 8 போட்டிருக்கேன் உங்களுக்கு அதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு பிள்ளைகள் இந்த தசம் 1 ஓம் நீங்க மறை 1 தசம் 7 இப்படி எழுதியிருந்தாலும் சரி இல்ல இதை மட்டும் 8 எழுதியிருந்தாலும் சரி பிள்ளை இல்லையா சரி இப்ப 3ஆம் கேள்வி எங்களுக்கு ஈஸியாவே 2 மார்க்ஸ் அள்ளி தந்துட்டு இப்ப 4ஆம் கேள்விக்கு வரைவில் இருந்து ஒரு இருபடி சமன்பாட்டை தந்துட்டு எக்ஸ் வர்க்கம் சய 3 சமன் 0 என்ற சமன்பாட்டு இந்த மூலகத்தை கேட்கிறாங்க என்னடா இது இந்த சமன்பாடு இங்கே கண்டிருக்கோமோ ஓ இதுதான் எங்கட சார்பு இந்த சமன்பாடு இங்க பாருங்க எக்ஸ் வர்க்கம் சய 3 ஆனா இங்க y இருக்கு இங்க 0 இருக்கு அப்ப எங்கட சார்பு இந்த சமன்பாடு ஏன்னா எங்களுக்கு இங்க வரைஞ்சிருக்க வரைவு இந்த சார்புக்கு தான் இந்த மேலே இருக்க சமன்பாட்டுக்கு தான் நாங்க வரைவுகிறோம் இந்த சமன்பாட்டுக்கு தான் வரைவுகிறோம் அப்ப இந்த சமன்பாட்டோட இந்த இருபடி சமன்பாட்டை சம்பந்தப்படுத்தணும் எப்படியோ சம்பந்தப்படுத்தும் அப்ப இந்த சமன்பாடு எடுத்துக்கொண்டோம் y சமன் எக்ஸ் வர்க்கம் சய 3 என்ற வரைவுல இந்த கோவை 0 இருக்கின்ற போது y என்னவா இருக்கும் அந்த கோவு தான் y ஆகவே y 0 இருக்கும் y 0 இருக்கும் வரையா கவனிங்க பிள்ளைகள் நேர விட கொடுத்திருக்கலாம் ஒரு பிள்ளையும் இல்லை அந்த நேர் விடைக்குத்தான் புள்ளி y 0 ஆக்குறாள் இந்த கோவையை 0 ஆக்குவார்
இந்த கோவையை பூஜ்ஜியமாக்கினா இந்த சமன்பாட்டை திருப்தி செய்யும். திருப்தி செய்கிறாள் தீர்வு. திருப்தி செய்கிறாள் தீர்வு. வைய பூஜ்ஜியமாக்குறாள் வரைவு காட்டி தருது. நாங்க கீறின வரைவு காட்டி தெரியுது வைய யார் பூஜ்ஜியமாக்கும். இந்த இதுல இருக்கிறாள். இதுல இருக்கிற எக்ஸின் பெருமானம் வைய பூஜ்ஜியமாக்கும். இப்பதான் கண்டுபிடிச்சோம். நீங்க சொன்ன விட கேட்ட மாதிரி வருமா? எக்ஸ் சமன் மறை, இதுல நான் சொன்ன விட கேட்ட மாதிரி மறை 1.8 அல்லது எக்ஸ் சமன் நேர் 1.8. உண்மையாவே 1.9 பொருத்தம் இல்ல, இல்லாட்டி 1.7 வரும். செஞ்சாக்கள் 9 போட்டா நான் பிள்ளை சொல்ல மாட்டேன் என்றாலும், இல்லையண்டா 1.8 இல்லைன்னா 1.7 இந்த ரெண்டுல ஒரு விட தான் வரும். ஏன்னா எங்களால உண்மையா துல்லியமா கண்டுபிடிக்கல, இது ஓரளவுக்கு வரைவை வச்சு கண்டுபிடிச்சது. இந்த ஒவ்வொரு விடைக்கும் மூலகங்கள் எல்லாம் அப்படி சமான வசனத்தில் சொல்லுவாங்க. மூலங்கள் என்று சொல்லியிருக்கு. மூலங்களை காண்க, இதுக்கு ஒரு புள்ளி அதுக்கு ஒரு புள்ளி 2 புள்ளி. ஏதாவது கஷ்டம் இருக்கா பிள்ளைகளுக்கு? இல்ல. ரைட். இப்ப நாங்கள் கடைசி கேள்வி உயிர்த்தறிதல் கேள்வி. உண்மையா நீங்க ஒரு எக்ஸாம் ஃபைனல் பேப்பரை பாத்தீங்கன்னா 3 பகுதியா இதை பிரிச்சுக்காங்க. ஏ பகுதி, பி பகுதி, சி பகுதின்னு 3 பகுதியா பிரிச்சுக்க. பிரிக்கணும்லாம் கட்டாயம் இல்லை பிள்ளைய, பிரிச்சிருக்கு. நீங்க போய் ஃபைனல் பேப்பரை பாருங்க. முதல் ஏ பகுதி வந்து வரைவை கீறுறது. ஏ பகுதி வந்து வரைவை கீறுறது. இந்த 2 கேள்வியும் ஏ பகுதிக்குள்ள வரும். இந்த 2 கேள்வியும் பி பகுதிக்குள்ள வரும். இந்த கேள்வி சி பகுதிக்குள்ள வரும். அதாவது ஏ பகுதி வரைவை கீறுறது, பி பகுதி வரைவிலிருந்து என்னெல்லாம் செய்யலுமோ அந்தந்த கேள்விகளை செய்கிறது, சி பகுதி உயிர்த்தறிதல். சரி, இப்ப எங்களால இதுல என்னத்தை உயிர்த்தறிய போறோம்? இது ஒரு வேற கேள்வி, அதுக்கும் வரைவுக்கும் சம்பந்தம் இல்லை. சரி, ஓரளவுக்கு இதோட சம்பந்தப்படுத்துவோம். இந்த வரைவை அப்படியே இந்த வரைவை நான் மேலாக கீறுறேன். ரைட்டா? உங்களுக்கு இதை காட்டுறதுக்காண்டி இப்படியெல்லாம் நீங்க கீறணும் எந்த அவசியம் இல்லையா? மிஸ்டேக் ஆயிட்டு. ரைட். எஸ், சொல்லுங்க. இந்த வரைவை அப்படியே மேல் நோக்கி 2 அலகு நகர்த்தினா இங்க வந்திருக்கு. இந்த வரைவு இந்த சமன்பாடை கேள்விப்படுது. நீங்க இப்படியெல்லாம் நகர்த்தி காட்டணும் எந்த அவசியம் இல்லை பிள்ளையர். ஈஸியா கண்டுபிடிக்கலாம். 2 விதம் இருக்கு. இங்க எதிர்பார்ப்பது, இதுக்கு 2 மார்க்ஸ். இங்க எதிர்பார்க்கிறது என்னன்னா, நீங்க அந்த இழிவு புள்ளியை வச்சு கொண்டு சொல்லணும் அப்படின்றது. இந்த இழிவு புள்ளியும் 2 அலகு மேல் நோக்கி நகரும். 2 அலகு மேல் நோக்கி நகர்ந்தா அந்த புதிய வரைவிந்த இழிவு புள்ளி இந்த ஆள்கூறு, இந்த புதிய வரைவிந்த மேல் நோக்கி வரைகின்ற புதிய வரைவின் இழிவு புள்ளி, திரும்பல் புள்ளி அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ் பூஜ்ஜியமா இருக்கும், y வந்து மறை 1 இருக்கும். எக்ஸ் பூஜ்ஜியமா இருக்கும், y வந்து மறை 1 இருக்கும். பூஜ்ஜியங்கமா மறை 1. இதை வச்சுக்கொண்டு சார்பு இந்த சமன்பாட்டை சொல்லலாம். ஏன் நாங்க 10ஆம் ஆண்டுல படிக்கிற சார்பு ஒரே ஒரு வடிவம் தான், y சமன் ax வர்க்கம் பிளஸ் b வடிவம். இந்த குணகங்கள்லாம் வரைவை தீர்மானிக்க போகுது. இது வந்து உயர்வு சார்பா இருக்கிற நாடி அதோட போன வரைவு அப்படியே நகர்த்துற நாடி எக்ஸ் வர்க்கத்துக்கு இங்க என்ன குணகமோ அதே குணகம், அப்ப 1 தான். அப்ப எங்கட புதிய வரைவு இந்த குணகமும் 1, அப்ப எக்ஸ் வர்க்கம். இழிவு சார்பா இருந்தா இழிவு பெருமானத்தை தரும் இந்த பெருமானம், உயர்வு சார்பா இருந்தா உயர்வு பெருமானத்தை தரும் பெருமானம். அப்படியே இந்த இடத்துல எக்ஸ் இருக்க போற y இருக்க போற மிக குறைந்த பெருமானம் புதிய வரைவுக்கு சய 1. சோ சய 1 உங்களோட வரைவு புதிய வரைவுந்த சமன்பாடு, அந்த 2 அலகுகள் மேல் நோக்கி நகர்த்தின வரைவுந்த சமன்பாடு y சமன் x வர்க்கம் சய 1. அவ்வளவுதான், 2 புள்ளி. இதுல ஒரு பிழை விழுந்தாலும் உங்களுக்கு புள்ளி இல்லை. இதுல ஒரு பிழை வந்தாலும் உங்களுக்கு புள்ளி இல்லை. ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. இதை வேற மாதிரியும் காணலாம். வேற மாதிரி காண்றது இங்க தேவையில்லை. எங்களுக்கு உண்மையாவே அந்த இழிவு பெருமானம் இல்ல உயர்வு பெருமானத்தை வச்சுக்கொண்டு கண்டுபிடிக்கிறதான் தேவை. சரி, வேற என்ன மாதிரி கண்டுபிடிக்கலாம்ன்றதையும் சொல்லிடுறேனே. எங்கட சார்பந்த சமன்பாட்டுல இருக்கிற வையை விட இங்க வரப்போற ஒவ்வொரு வையும் 2 கூட. அப்ப எங்கட சார்பந்த சமன்பாட்டோட
வந்த அந்த கோவையோட ஒரு 2 கூட்டினா எங்கட புதிய சமன்பாடு வரும். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் பிள்ளைகள். ஆனாலும் நீங்கள் இதை பயன்படுத்துறத கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்க. ஏன்னா எங்களுக்கு தேவையானதுடா அந்த இழிவு புள்ளி இல்லையண்டா உயர்வு புள்ளியை வச்சு சமன்பாட்டை உயிர்த்தறியது தான் தேவை. விளங்கிட்டா? மொத்தம் 10 புள்ளிக்கும் வழி சொல்லியாச்சு. 15 கொள்ளுவோம். 10 புள்ளிக்கும் எத்தனை என்று போட்டு கொள்ளுவோம். உங்களுக்கு விரைவில் 10 கொஞ்சம் டீப்பாக கதைக்கிறனாடி கொஞ்சம் டைம் எடுக்குது. இல்லை சும்மா தட்டுப்பட்டு தட்டிட்டு போயிருக்கலாம். கொஞ்சம் ஆறுதலாக கதைக்கிறனாடி கொஞ்சம் டைம் எடுக்குது. எனக்கு விளங்குது. ஏன்னா உங்களுக்கு ஒரு பேப்பர்ண்டா இப்படி தான் இருக்குன்றதை நான் சொல்லி தரணும். இல்லையாண்டா அது பேக்காட்டலாம் போயிடும். அதனால தான் கொஞ்சம் நாங்கள் இப்போ 3ஆம் கேள்வி போவோம்டா. 3ஆம் கேள்வி ஒருங்கமை சமன்பாடு. மாணவர்களின் நிதி பங்களிப்புடன் கல்வி சுற்றுலா ஒன்றுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இடைநிலை தரத்தில் கல்வி கற்கும் ஒவ்வொரு மாணவர்களிடமிருந்தும் ரூபாய் 250, உயர்தரத்தில் கல்வி கற்கும் ஒவ்வொரு மாணவரிடமிருந்தும் ரூபாய் 400 அறவிடப்படுகின்றது. மொத்தமாக சுற்றுலாவுக்கு செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை 110, பெற்ற காசு 35,000. இடைநிலை தரத்தில் கல்வி கற்கும் மாணவர்களின் இருந்து எக்ஸ் எண்ணிக்கை இருந்துண்டு வருது. மாணவர்களின் எண்ணிக்கை எக்ஸ் என்றும் உயர்தரத்தில் கல்வி கற்கும் மாணவர்கள் எண்ணிக்கை y என்றும் எடுத்துக்கொண்டு ஒரு சமன்பாட்டை உருவாக்குக. முதல் சமன்பாட்டை உருவாக்க சொல்லியிருக்கு. முதலாவது கேள்வி. 2ஆம் கேள்விக்கு போட்டா சமன்பாட்டை தீர்த்து கல்வி சுற்றுலாவில் கலந்து கொண்ட இடைநிலை தரத்தில் கல்வி கற்கும் மாணவர்களின் எண்ணிக்கையையும் உயர்தரத்தில் கல்வி கற்கும் மாணவர்களின் எண்ணிக்கையையும் தனித்தனியே காண்க. 3ஆம் கேள்விக்கு போனோம்டா தீர்த்தல் அங்க போயிட்டு இது புற ஒரு கேள்வி வருது. காட்சி கூடம் ஒன்றில் பார்வையிடுவதற்கு இடைநிலை மாணவர்களுக்கு அந்த போன அந்த புள்ளிகள் எண்ணிக்கையெல்லாம் கண்டிருப்போம். ரூபாய் ஏயும் உயர்தர மாணவர்களுக்கு ரூபாய் பியும் அறவிடப்படுகின்றது. அப்படி என்றால் மொத்தமாக மாணவர்களுக்கான கட்டணம் பிக்கான மொத்த கட்டணம் பி என்றும் அதுக்கான சூத்திரத்தை உருவாக்கட்டுமா ஒன்றுமில்லை கோவை அதைத்தான் சொல்லியிருக்கு உருவாக்குவோம். ரெடி செய்வோமாடா? இந்த நினைக்கிறேன் இதோட நுப்பாட்டுவோம். இந்த கேள்வி ஒன்று தான், இதோட நுப்பாட்டுவோம். 4வது கேள்வி இதில் செய்ய சான்ஸ் இல்லை. ரைட், இதுக்கு நான் செய்கிற ஸ்டெப் எப்படி செய்கிறேன் நான் அப்படின்றத உங்களுக்கு சொல்லிடுறேன். இங்கே ரெண்டு விஷயம் தெரியாது. ஒன்று இடைநிலை மாணவர்கள் எண்ணிக்கையும் தெரியாது, உயர்தர மாணவர்கள் எண்ணிக்கையும் தெரியாது. சொல்லியிருக்கு இடைநிலை மாணவர்களின் எண்ணிக்கையை எக்ஸ் என்று எடுக்க சொல்லி, இடைநிலை மாணவர்களின் எண்ணிக்கை வந்து எக்ஸ் என்றும் உயர்தர மாணவர்கள் வந்து y அப்படி என்றும் எடுத்துக்கொள்ளப்படும். நீங்க வழக்கமா சில பேர் இப்படி எடுக்கிறது. நான் ஏன் இப்படி எடுக்கிறேன்னா அந்த சமன்பாடு அப்படியே டக் டக்குன்னு வர்றதுக்கு. இங்க 2 தரவுடா, 2 தரவு. ஒரு தரவு மாணவர்கள் தான் மொத்த எண்ணிக்கை 110 ரூபா, சாரி 110, மொத்தமா 110. மொத்த செலவு மொத்தமா வசூலித்த காசு 35,000 ரூபான்றது 2வது தரவு. இந்த காசு சம்பந்தமா வரைக்க இடைநிலை மாணவர்கிட்ட 250 ரூபாவும் உயர்தர மாணவர்கிட்ட 400 ரூபாவும் அறவிடப்பட்டிருக்கு. அப்போ அதையும் மார்க் பண்ணி கொள்வோம். அந்த இதில் இதோடய மார்க் பண்ணுவோம். இடைநிலை மாணவன் ஒருவனிட்ட 250 ரூபாவும். இதெல்லாம் எனக்கு விளங்கினா சரி, சமன்பாடு தான் வேணும். இதெல்லாம் விஷயமா எழுதுவோம் இல்லை, இதெல்லாம் எந்த ஐடியாவுக்காண்டி. உயர்தர மாணவன் ஒருவனிட்ட 400 ரூபாவும் அறவிடப்பட்டிருக்கு. மொத்த மாணவர்கள் 110. மொத்தம்ன்றது இதுலேயும் இது அதுலேயும் உள்ள மொத்த கூட்டுத்தொகை. மொத்தம்ன்றது எக்ஸும் வையும். முதலாம் சமன்பாடு ரெடி. வினா இலக்கம் 3ஆம் வினா இலக்கம், அதில் ரோமன் இலக்கம் 1 சமன்பாடை உருவாக்க சொல்லியிருக்கு. 2 மொத்த மாணவர்கள் இங்கேயும் அங்கேயும் மொத்தமாக இங்கே எக்ஸ் அங்கே y, 2 மாணவர்கள் இந்த மொத்த கோவை எடுக்கணும். அது எக்ஸாக y, அது வந்து 110க்கு சமன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க பிள்ளைகள். இது ஓரான் சமன்பாடு. 2ஆம் செலவு நான் சொன்னேன் 2 சமன்பாடு. 2 சமன்பாடும் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டேன். முதலாவது தரவு 110ன்றதை வச்சுக்கொண்டும் 2வது தரவு 35,000 அப்படின்றதை வச்சுக்கொண்டும் மொத்தமாக வசூலிச்ச காசு வசூலிச்சா
ஒரு மாணவனிட்ட 250 மணி 10 மாணவர் 25,000 இல்ல 2,500 ரூபா வந்திருக்கு. அப்ப இது எத்தனை மாணவர் தெரியல. அப்ப மொத்தமா இந்த இடைநிலை மாணவர்கள்ட்ட வசூலிச்ச காசு அப்படின்னு வந்தோம்டா 250 தர எக்ஸ் 250 எக்ஸ், அங்க 400 தர y 400 y. ஆகவே மொத்த கூட்டுத்தொகை ஒன்று சமன்பாடு கிடைக்க போகுது. மொத்த தொகை 250 எக்ஸ் சக 400 y சமன் எவ்வளோடா 35,000 வா மொத்தமா வந்தது. ரைட், இதுக்கு நான் 2 போட விரும்பவில்லை. ஏன் சார் போடையில? போட்டா என்ன பிள்ளை? போட்டா ஒரு பிள்ளையும் இல்லை, கணக்கு ரொம்ப கஷ்டப்படுத்திடும். நான் என்ன செய்ய போறேன், இந்த சமன்பாட்டை ஓரளவுக்கு சுருக்கலும், சுருக்கக்கூடிய அளவுக்கு சுருக்குவோம். ரைட், முதல் மொத்தம் 3 உறுப்பு, ஒரு உறுப்பு 2 உறுப்பு 3 உறுப்பு, 3 உறுப்பையும் ஒரே எண்ணால ஒரே காரணியால வெட்டலாம். முதல்ல 10ஆல வெட்டுறேன், ஒரு சைவர் கட் ஆகும். 25ஆல வெட்டலாம், 25ஆல வெட்டலாம். 5ஆல வெட்டுறேன், 5ஆல வெட்டினா இங்க 5 முறை, 40ல 8 முறை, இப்போ 3500 தான் இருக்கு. 3500ல இங்க 7, அங்கால சைவர் 700 முறை. சரிதானே? சுருக்கினதுன்னு பிள்ளை இருந்தா சொல்லுங்கடா. இப்ப அதை வச்சு ஒரு புது சமன்பாடு 5x சக 8y சமன் 700. இதை சமன்பாடு 2 போடுறேன். நீங்க அதை 2 போட்டாலும் பிள்ளை இல்லை, உங்களுக்கு அந்த புள்ளி கிடைச்சிடும், அந்த புள்ளி கிடைச்சிடும். முதலாம் கேள்வி முடிஞ்சு. 2ஆம் கேள்வி கேட்டது இந்த சமன்பாட்டை தீர்த்து இடைநிலை மாணவர்கள் எண்ணிக்கையையும் உயர்தர மாணவர்கள் எண்ணிக்கையையும் தனித்தனியே காண சொல்லணும். சமன்பாட்டை தீர்க்கணும், அதாவது எக்ஸையும் வையையும் தனித்தனியே கண்டு அந்த தீர்வை கொடுக்கணும். காணணும் அப்படின்னா யாராவது சமனா இருக்கணும். ஏன்னா இது ஒருங்கமை சமன்பாடு, இதுல யாரோ ஒரு ஆளை இல்லாமல் ஆக்கணும். எக்ஸ சமனாக்கணும்டா முதலாம் சமன்பாடு 5ஆல பிரிக்கணும். வைய சமனாக்கணும்டா முதலாம் சமன்பாட்டை 8ஆல பிரிக்கணும். இப்படியோ முதலாம் சமன்பாட்டை நாங்க மாற்ற வேண்டியிருக்கு. சில நேரத்துல சில கணக்குல 2ஐயுமே மாற்ற வேண்டியிருக்கு. இது நல்ல கணக்கு என்னடா, ஒரு சமன்பாட்டை மாத்தினா போதும். இப்ப நான் முதலாம் சமன்பாட்டை 5ஆல பிரிக்கிறேன். ஏற்கனவே 2ஆம் சமன்பாட்டை எழுதி வைக்கிறேன், ஏனென்றதை புற சொல்றேன். இது 2ஆம் சமன்பாடு, திரும்ப எழுதியிருக்கேன். முதலாம் சமன்பாட்டை 8ஆல 5ஆல என்ன எக்ஸை தான் சமப்படுத்த போறேன். 5ஆல பிரிக்கிறேன். 5ஆல பிரிக்கினா எக்ஸ் 5ஆல பிரிக்கினா 5x, y 5ஆல பிரிக்கினா 5y, 110 5ஆல பிரிக்கினா 550. சமன்பாடு 3 போட்டாலும் சரி, இல்ல 1 ஸ்டார் அப்படின்னு போட்டாலும் சரி. இந்த 2 சமன்பாட்டிலையும் இப்ப எக்ஸ் அளவுல சமன், அதைத்தான் இல்லாம ஆக்க போறோம். இல்லாமல் ஆக்கணும்டா ஒரே குறிய நாடி கழிச்சா தான் இல்லாம போகும். பெரிய சமன்பாடு 700 தான் பெருசு. 2ஆம் சமன்பாட்டிலிருந்து 3ஆம் சமன்பாட்டை கழிக்கிறது. சரியா? 2ஆம் சமன்பாட்டிலிருந்து 3ஆம் சமன்பாட்டை கழிக்கிறது. 5xல இந்த 5x 0 பிள்ளைகள், அதை போட தேவையில்லை, இப்படியே கழிக்கணும். 5xல இந்த 5x 0 போட தேவையில்லை. இது நேர நாடி நோமலாவே கழிக்கலாம். 8yல இருந்து 5y கழிவட்டா நோமலா, நேர் 8y நேர் 5y நோமலாவே கழிக்கலாம். 3y சமன் இங்க 150. சரியாடா? என்ன கழி இப்ப y சமன் வைய காணணும்டா, அந்த 3 அங்க போய் பிரிக்குமடா. வெரி குட். y வந்து 50. இப்ப y சமன் 50 என சமன்பாடு 1 தான் நல்ல சமன்பாடு. 1இல் பிரதியிட x சக 50 சமன் 60, நீங்க சொல்றது சரி, 110. y சமன் x சமன் 110 சய 50 60. நாங்கள் எக்ஸையும் கண்டுட்டோம், வையையும் கண்டுட்டோம். ஆனா கேட்ட கேள்விக்கு விட கொடுக்கிறது. கேட்ட கேள்வி உயர்தரத்துல வந்த மாணவர்கள் என்ன, இடைநிலை பிரிவுல வந்த மாணவர்கள் என்ன. எக்ஸ்ன்றது இடைநிலை பிரிவு மாணவர்கள். அப்ப நீங்க விட கொடுக்கணும். இடைநிலை பிரிவு மாணவர்களின் எண்ணிக்கை எக்ஸ், அதான் 60.
உயர்தர பிரிவு மாணவர்களின் எண்ணிக்கை 50 ஆகும். இதுதான் விடை. இதுக்கு தான் மார்க்ஸ். உங்களை எக்ஸாக்ட் வைய காண்றதுக்கான தீர்வுக்கான மார்க்ஸ் வந்துட்டு இதுக்கு தான் மார்க்ஸ். கடைசியில் மார்க்ஸ் சொல்றேன். ரைட். இப்போ நாங்கள் 3ஆம் கேள்விக்கு போவோம். 3ஆம் கேள்வி ரோமன் இலக்கம் 3 கேள்வி தான் மொத்தம். ரைட். 3ஆம் கேள்விக்கு போவோம். ஒரு காட்சி கூடமன்றோர் ஏதோ ஒன்றுக்குள்ள உள்ள பிரவேசிக்க டிக்கெட் போட்டிருக்காங்க. இடைநிலை பிரிவு மாணவர்களுக்கு இப்போ எத்தனை எண்ணிக்கையெல்லாம் தெரியும். இந்த எண்ணிக்கை எல்லாத்தையும் கொண்டு அங்கே போட்டுருவோமா. இடைநிலை பிரிவு மாணவர்கள் இந்த எண்ணிக்கை 60, உயர்தர மாணவர்கள் இந்த எண்ணிக்கை 50. இப்போ தான் கம்மியாக கட்டுறாங்க. அதை கொண்டு போட்டுருவோம். அது எங்களுக்கு பிரியோசனமாக இருக்கும். இப்போ இந்த காட்சி கூடத்துக்குள்ள போகைக்க இடைநிலை பிரிவு மாணவன்கிட்ட இந்த கொஞ்சம் காசும் உயர்தர மாணவன்கிட்ட கூட காசும் வாங்குறாங்க. A, B என்று அறவிடப்படுது. மொத்த கட்டணம் கோவை. மொத்த கட்டணம்ன்றது பியா. அதுக்கான ஒரு கோவையை சூத்திரத்தை திரட்டுமா. அது அந்த கோவையை சமப்படுத்தினா சூத்திரம் வந்து சேர்ப்போம். இப்போ இந்த மாணவன் அந்த பிரிவுகளை போய்க்க A ரூபா அறவிடுறாங்க. இந்த மாணவன் போய்க்க B ரூபா அறவிடுறாங்க. இப்போ உங்களுக்கு என்ன தெரியும். மாணவன் எண்ணிக்கை தெரியும். அப்போ மொத்த கட்டணம் P சமன் டக்குன்னு சொல்லிடலாம். 60 மாணவருக்கும் A ரூபா படி 60 தர A 60A. 50 மாணவர்களுக்கும் B ரூபா படி சக 50B. அவ்வளவுதான். இந்த கணக்கு நேரம் வந்துடும். 60A சக 50B. சில நேரம் சமநிலையோட சம்பந்தப்படும். நீங்க ஃபைனல் கேள்வியில பாத்தீங்கன்னா இந்த கடைசி கேள்வி ஒரு சமநிலையோட சம்பந்தப்படுத்தி இருக்காங்க. சில நேரம் அது இல்லாம ஒரு பி பார்ட் கேள்வியை போட்டுட்டு இன்னும் ஒரு அட்சர கணித கேள்வியை ஜாயின் பண்ணியிருக்காங்க. சரி பிள்ளைகள், நாங்கள் இப்ப கேள்விக்கு மார்க்ஸுக்கு போவோமா. சரி, மார்க்ஸ் போட்டுக்கொள்ளுங்க. இந்த சமன்பாடு உருவாக்குறதுக்கு நீங்க எந்த சமன்பாடோ ஒவ்வொரு சமன்பாட்டுக்கும் சரியான, ஒருவேளை இந்த சமன்பாடு உருவாக்கியிருந்தாலும் முதலாக உருவாக்கியிருந்தாலும் உங்களுக்கு மொத்தமா 2 புள்ளி கிடைக்கும் சமன்பாடை உருவாக்குறதுக்கு. சரிதானே. இந்த சமன்பாடை ஏதோ ஒரு சமன்பாடை சமப்படுத்தணும்ன்றதுக்காண்டி பெருக்கிறதுக்கு 1 புள்ளி, அதுல இருந்து ஒரு எளிய சமன்பாடை உருவாக்கி அதை கழிச்சோ கூட்டியோ ஒரு எளிய சமன்பாடை உருவாக்கி, அதான் இந்த ஐடியா. எளிய சமன்பாடை உருவாக்கி தீர்க்கிறதுக்கு 2 புள்ளி. சரியா. தீர்க்கிறதுக்கு 2 புள்ளி, எக்ஸ காண்றதுக்கு 1 புள்ளி, சமன்பாட்டில் திரும்ப பிரதிக்கிட்டு திரும்ப தீர்க்கிறதுக்கு 1 புள்ளி. இந்த விடைய கொடுக்கிறதுக்கு 1 புள்ளி தான் கொடுக்கலாம். சில நேரம் 2 புள்ளி கிடைக்கும். இங்க நான் 1 புள்ளி தான் கொடுக்கலாம். ஏன்னா இங்க எங்களுக்கு 2வது கேள்விக்கு 5 மார்க்ஸ் வந்துட்டு சமநிலைக்கு நாங்கள் இதுக்கு 2 புள்ளி கொடுங்கடா. விடையை கொடுக்குறதுக்கு தனித்தனியா விடையை கொடுக்குறதுக்கு 2 புள்ளி கொடுங்க. இறுதி விடைக்கு, அதாவது இந்த சமநிலை ஒரு சமன்பாட்டு ஒன்றை உருவாக்கினமே, சூத்திரம் சொல்றாங்க. சூத்திரம் ஒன்றை உருவாக்கினதுக்கு 2 புள்ளி, மொத்தம் 10 புள்ளி. பாருங்க. சரியா. 10 சரியாடா. ஓகே. 10க்கு எத்தனை என்றதையும் புள்ளிய பதிவிடணுமா, மறந்துடக்கூடாது. சூம் மூலமான தரம் 9, 10, 11க்கான கணித விஞ்ஞான வகுப்புகள் இனிவரும் காலங்களில் தொடர்ச்சியாகவே இடம்பெற்று கொண்டு வரும். அந்த அடிப்படையில் நீங்கள் இந்த வகுப்புகளில் இணைந்து கொண்டு உங்களுடைய கல்வி செயற்பாடுகளை முன்னெடுக்க விரும்பினால் உங்களுடன் தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய கல்வி செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியும். எந்த வகுப்புலையும் கட்டாயம் 2 வகுப்புலையும் இணைந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. உங்களுக்கு விருப்பமான ஒரு வகுப்பில் நீங்கள் விருப்பம் என்றால் இணைந்து கொள்ளலாம். இந்த புதிய நேர சுசி இது தொடர்பான விவரங்களை நாங்கள் எங்கே சார் பெற்றுக்கொள்வது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்எல் மேத்ஸ் தமிழ் அப்படின்னு ஒரு ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது. அந்த ஃபேஸ்புக் பேஜ் இந்த கவர் ஃபோட்டோவாக வந்து நாங்கள் இந்த டைம் டேபிளில் தான் போட்டிருக்கோம். நீங்கள் இந்த டைம் டேபிளில் நீங்கள் அங்கே சென்று நீங்கள் பார்வையிட முடியும். அது மட்டும் இல்லை பிள்ளைகள், ஒரு வகுப்புக்கான லிங்கை நீங்கள் சார் நான் இந்த வகுப்பில் இருந்து பார்க்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் விரும்பினாலும் நீங்கள் எங்கள்கிட்ட கேட்பதன் மூலம் நாங்கள் ஒரு வகுப்புக்கான லிங்க் வந்து உங்களுக்கு அனுப்பப்படும். அந்த லிங்கை பயன்படுத்தி நீங்கள் வகுப்பு பிடிச்சிருந்தால் அதுக்கு பிறகு நீங்கள் இந்த தொடர்ச்சியாக இந்த வகுப்புகளில் இணைந்து கொள்ள முடியும். வருட கடைசியில் வந்து காப்போதா சாதாரண தர மாணவர்களுக்கான வகுப்பு பேப்பர் கிளாஸாக மாற்றமடையும். அந்த பேப்பர் கிளாஸ் வகுப்பு வந்து மிகவும் பயனுள்ள வகுப்பாக இருக்கும். சென்ற வருடங்களில் கல்வி கற்ற நிறைய மாணவர்கள் எங்களிடம் இருந்து விடைபெற்று சென்றிருக்காங்க. அவங்களை கேட்டால் தெரியும். நிறைய பயனுள்ள விடயங்களை வந்து நாங்கள் அந்த பேப்பர் கிளாஸ் வகுப்புகளில் மாணவர்களை வழிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நீங்களும் இணைய விரும்பினால் உடனே தொடர்பு கொண்டு பதிவுகளை மேற்கொள்ளுங்கள். நன்றி.